ஹலோ வணக்கம். பீடா வெல்கம் டு த ஷோ. 3-0 3-0 ஒயிட் வாஷ் நடந்து விட்டது. நம்ம சொன்னது நடந்துருச்சு. உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? இந்த சீரீஸே இப்படியே போயிடுச்சு பீடா. T20 4-1, இது 3-0. இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும்னு நினச்சோம். போன தடவை நான் சொன்னேன், டாஸ் ஜெயிச்சு இவங்க ஒரு ஒரு வாட்டியும் பேட்டிங் எடுக்கிறாங்களே, ஒரு தடவை பவுலிங் போட்டால் தான் என்ன அப்படின்னு கேட்டேன். அதையும் செஞ்சுட்டாங்க. நீங்கள் 375 அடிப்பாங்கன்னு சொன்னீங்க, கொஞ்சம் கம்மியாக பார்த்து பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு தோல்வி 142. இந்தியா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா பாக்ஸும் டிக் அடிச்சிட்டாங்க. இன்னும் இவங்க என்ன பாக்ஸே இனிமேல் தான் தேடணும். உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? இனிஷியல் தாட்ஸ் இது சார். என்டர்டெயின் முக்கியம், பேஸ்பால் முக்கியம். ரிசல்ட் இப்ப எப்ப என்ன இப்போ கழுத கட்டா குட்டிச்சோரு. அதை பத்தி யாருக்கு என்ன சார் கவலை? சீக்கிரம் முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம்ல. 35 ஓவர்ல முடிச்சிட்டாங்க மேட்ச். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், இந்த அகமதாபாத் பிச்சு 360 பிச்சு கிடையாது. 270 280 அடிச்சாலே சேஸ் இஸ் கோயிங் டு பி டஃப் அப்படின்னு சொன்னோம். அதுல திறமையா உங்களுக்கு 352 கொடுத்தாங்க. அது அடுத்த பிரச்சனை. ஓகே, போன கட்டக்கெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் போலிங் கொடுத்த 390க்கு சல்லீரன்னு போயிருக்காது. அதுல எந்த இதுவுமே கிடையாது. கோலி 100 அடிப்பாரு அப்படின்னு ஆசைப்பட்டு சொன்னேன். ரொம்ப நல்லா ஆடிட்டு இருந்தாரு. அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆயிட்டாரு. இன்னைக்கு எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணிட்டாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கில்லு என்னையாடா கிரிட்டிசைஸ் பண்ணீங்க, என்னையாடா டீம்ல இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, அது உங்களுக்கு இல்ல, நீங்க கில்லு இருக்கணும்னு சொன்னீங்க எனக்கு, அப்படின்ற மாதிரி ரன் அடிச்சாரு. வாண்ட் இஸ் வாண்ட் டு கண்டினியூ ஃபார் இந்தியா டு டூ வெல். ஏன்னா எப்படின்னா அந்த 100ல ஒரு அத்தாரிட்டி தெரிஞ்சுது. ஓகே, ஒரு சிலதெல்லாம் அழுக்க 100 அடிப்பாங்க, கேட்ச் விடுவாங்க, இன்சைட் அடிச்சு 4 போகும், ஒரு எல்பிடபிள்யூ டெக்ஷன் க்ளோஸா போகும். அப்படியே பியூட்டிஃபுல்லா மிடில் ஆஃப் த பேட் எக்ஸ்ட்ராடனரியா இருந்தாரு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். அதாவது ஒன்னே ஒண்ணுதான் நம்ம சொன்ன, அக்ஷர் பட்டேல் ரெஸ்ட் பண்ணிட்டு வாஷிங்டன் சுந்தருக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னோம். ஜடேஜாவை ரெஸ்ட் பண்ணிட்டு வாஷிங்டன் சுந்தருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. தட் இஸ் a வெல்கம் மூவ், நான் இல்லைன்னு சொல்ல. ஏன் அந்த கேஎல் ராகுல இன்னைக்கும் முன்னாடி நீங்க ஆட வைக்கிறீங்க? இல்லையே நியாயம். நீங்க ஒரு உரிச்சார் பாருங்க 40. ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் ஆல்ரெடி ப்ரூவ் தட் இஸ் கோயிங் டு ரைட் இஸ் நேம் இன் த பிளேயிங் 11 அப்படிங்கும் போது கேஎல் ராகுல் would have walked in at number 4 when India set the platform after the big partnership between Kohli and Shubman Gill. அதை பண்ணல. இப்ப என்ன சொன்னோம், இங்க ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் 25 ஓவர்ல எந்த டீம் கம்மியா விக்கெட்டை விடுறதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னோம். இந்தியா ஆஃப்டர் 25 overs or 161 for 2, இங்கிலாந்து ஆஃப்டர் 25 overs or 154 for 5. இப்ப இங்க 310 அடிக்கிறதுக்கான அப்ரோச்ச சொன்னோம். அதாவது ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல 52 for 1 இருக்கணும், விக்கெட் கொடுக்க கூடாது அப்படின்னு. இந்தியா எக்ஸாக்ட்லி 52 for 1, இங்கிலாந்து 84 for 2. 11 to 25ல 78 for 1 விக்கெட் கொடுக்காம 130 for 2, 2 விக்கெட் மேல போக கூடாது அப்படின்னு சொன்னோம். இந்தியா பாத்தீங்கன்னா 161 for 2, நம்ம சொன்னதோட 30 ரன் கூட அடிச்சுட்டாங்க. இங்கிலாந்து பாத்தீங்கன்னா 25 ஓவர்ஸ்ல 154 for 5. 26 to 40ல ரன் பால் 90 ரன்ஸ் அடிக்கணும். 114 for 2, 275 for 4. அதுக்கப்புறம் 356 வந்துட்டாங்க. இங்கிலாந்து பேசி எந்த பிரயோஜனம் கிடையாது. அதுல எனக்கு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, டிஎம் லிவிங்ஸ்டனோட டிஸ்மிசல். அப்படியே ஓடி ஸ்டெம்பிங் ஆயிட்டு அப்படியே அழகா ஸ்லோ மோஷன்ல ஓடி போய் அவுட் போனாரு பாருங்க பெவிலியனுக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல எந்த இதுவுமே கிடையாது. ஆனா ஒரே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் உங்களுக்கு என்னன்னா, டாம் பேண்டனா ஆடுவாங்களா பீடாக் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. டாம் பேண்டனா அவங்க ஆடினாங்க. ஒரு 3வது பால 4வது பால ஒரு சுவிட்ச் அடிச்சாரு பாருங்க வாஷிங்டன் சுந்தர் 6. இந்த மாதிரி ஒரு மைண்ட்லெஸ்ஸா கிரிக்கெட் ஆடுற இங்கிலாந்து பேட்டிங்க்கு உங்களுக்கு ஜோ ரூட், டாம் பேட்டன் 2 பேரும் 3 and 4ல ஆடுறதுதான் இம்பார்ட்டன்ட். நான் திருப்பியும் சொல்றேன், 3 ஓடியிலையும் பாருங்க 60 ஃபார் நோலாஸ், 60 ஃபார் நோலாஸ், 70 ஃபார் நோலாஸ். 7-8 ஓவர்ல ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க சால்ட்டும் டக்கெட்டும். அதுக்கப்புறம் நீ 35 ஓவர்ல நீ ஆல் அவுட் ஆகி, நான் திருப்பி அந்த பேஸ்பால் அப்ரோச் நான் எடுப்பேன். அதுவும் டக்கெட் எப்படின்னா, நேத்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. இது 3-0 ஆனாலும் பரவாயில்ல, இந்தியாவை சாம்பியன்ஸ் டிராபியில் எதிர்கொள்வோம், அவரை வெற்றி கொள்ளும். ஏயா இது என்ன வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவாஜி சார் டைலாக்? அது ஏன் 36 ஓவர்ல ஆல் அவுட் ஆயிட்டு சாம்பியன்ஸ் டிராபிய பைனல்ஸ்ல இந்தியாவை எதிர்கொள்வாங்களாம். இவங்க நாங்க ஆப்கானிஸ்தான் 7வது பாஸுங்க, நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்க அப்படிங்கிறாங்க. பின்னாடி பாஸ் கின்னாடி. பெருசா ஃபெயில் பெருசா? இல்ல, உங்களுக்கு இது பின்னாடி கின்னாடி ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர்ஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தான் டாக்டர், உங்களுக்கு தெரியும். அந்த நீ கேப்னு சொல்லுவாங்க முட்டியில,
அதை நகர்த்திடுவானுங்க ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர்ஸ். இந்த மாதிரி கிரிக்கெட் ஆடுறீங்களே. இப்ப நான் என்ன சொல்றேன், இங்கிலாந்து போலிங், இப்ப இங்கிலாந்து போலிங் எந்த அளவுக்கு புவர்னு முதல்ல ரிஃப்ளெக்ட் பண்ணோமோ, அதை விட பேடா வந்து இங்கிலாந்தோட பேட்டிங் இருக்கு. அவங்கள காப்பாற்றவே முடியாது. ஆல் ஆஃப் சடன்னு நம்ம ரிவ்யூ பண்ணும்போது என்ன சொன்னோம், இது குரூப் ஆஃப் டெத்ன்னு சொன்னோம். ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து அப்படின்னு. அங்கதான் வீக்கஸ்ட் குரூப் இருக்கு. இன்னைக்கு அவன் டின் கட்டி அமிச்சா பாருங்க ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியாக்கு. ஸ்டார்க் இல்ல, ஹேசல்வுட் இல்ல, கமின்ஸ் இல்ல. ஆல் ஆஃப் சடன் தட் குரூப் பிகம் லுக் வெரி வெரி வீக். ஆல் ஆஃப் சடன் சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கு. இங்கிலாந்து அப்ரோச்சா மாத்தல அப்படின்னா அவங்களை யாருமே காப்பாற்ற முடியாது. என்ன ஒரே, சவுத் ஆப்பிரிக்காவும் பாகிஸ்தான் தோத்துருவாங்க போல இருக்கே. வரும் அதுக்கு, நீங்க இதை சொல்லிருங்க. சவுத் ஆப்பிரிக்கா சி டீம் ஆடுறாங்க சார். ராம குப்பை மாரியப்ப எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. ஃபுல் டீம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த டீம் வச்சு அவன் 352 ரன் அடிக்கிறான். அதுல ஒருத்தங்க சொல்லுவாங்க பேசிஸ் பேசியாருன்னு. அதாவது எப்படின்னா பேசிஸ் பேசியாருன்னா 126 கிலோமீட்டர் மேல மீட்டர் தாண்ட மாட்டேங்குது. ஃபாஸ்ட் பாலர்ஸ் போடுறவங்க பாரு, 126 மேல தாண்டவே மாட்டேங்குது. ஹென்ரி கிளாசன் உட்காந்து ஸ்வீப் அடிக்கிறாரு சிக்ஸ். அதுக்கப்புறம் பேசிஸ் பேசியாருன்றீங்க. இதெல்லாம் அந்த எனக்கு தெரிஞ்சு என்னன்னா ரூலை மாத்திருவேன் நான். இந்த குரூப்ல இருந்து 3 டீம் குவாலிஃபை ஆகிற மாதிரி அந்த குரூப்ல இருந்து ஒரு டீம் தான் குவாலிஃபை ஆகணும். அந்த குரூப்ல இருந்து 2 டீம் குவாலிஃபை ஆகிறதுல நியாயமே கிடையாது. நம்ம என்னைக்குமே நியாயத்தை பேசுறவங்க. இப்ப இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நியூசிலாந்துல 3 டீம் குவாலிஃபை ஆகணும். அந்த குரூப்ல இருந்து ஒரு டீம் தான் குவாலிஃபை ஆகணும். இதை விட ஒரு கேவலமான கிரிக்கெட்டு, எனக்கு வந்து ஒரு காம்படிஷனே இல்லாத ஒரு கிரிக்கெட்டு. இங்கிலாந்து டிசர்வ் டு லூஸ் 3-0. அங்கேயும் 5-0 ஒயிட் வாஷ் ஆயிருக்கும். எப்படியே தம்பிச்சிட்டாங்க. ஏகப்பட்ட கான்பிடன்ஸோட அப்படி மலரும் நினைவுகளோட தூவி அப்படியே போறாங்க பாகிஸ்தானுக்கு. மறுநாடி தான் வாங்க போறாங்க அங்கேயும். இப்படியே சொல்லி சப்பையா முடிச்சிட்டீங்க. அப்படி இல்ல வீடா, இன்னும் அவங்க என்ன பண்ணி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு கொஞ்சம் சொல்லுங்க. சார், இம்ப்ரூவ் பண்றது ஒன்னே ஒண்ணுதான். ஓகே, அவங்க போலிங் அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த சப்கான்டினென்ட்ல எதுவும் பாகிஸ்தான் பரமபாட்டா நேஷனல் ஹைவே. அவங்க என்ன பண்ணிருக்கணும், இப்ப இந்தியா என்ன பண்ணாங்க, வருண் சக்கரவர்த்தியை உள்ள கொண்டாந்தாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் லாட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இந்த ராமரி. அப்படிங்கும்போது they know the importance of what spin is going to do. India's overloaded the team with spinners. அதையும் சொல்லிடுறேன். 5 ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. அதுல தேவையே கிடையாது உங்களுக்கு. ஒரு ஸ்பின்னரை வச்சுன்னு இன்னொரு பக்கம் ஜோ ரூட்டையும் லியம் லிவிங்ஸ்டோனையும் வச்சு போலிங் போட்டு பாக்குறியா? ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு ஒரு நியாயம் வேணாமா உனக்கு? இந்த சிச்சுவேஷன்லயே அவங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த டாம் ஹார்ட்லி மாதிரி ஒருத்தர் கொண்டு வரணும். ரொட்டு லெப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுவாரு, டால் ஹை ரிலீஸ். அந்த மாதிரி ஒரு ஆளை நீங்க கொண்டு வரணும். ஆதில் ரஷீது 10 ஓவர்ல 4 விக்கெட் எடுத்துட்டு நீங்க 356 ரன் நீங்க அட்லீஸ்ட் ரெஹான் அஹ்மத் ஏதாவது ஒரு ஸ்பின்னர் கொண்டு வாங்க. அவர் 4 விக்கெட் எடுத்து நீங்க 386 ரன் கொடுக்குறீங்கன்னா இதை எப்படி சம்மரைஸ் பண்ண முடியும்? ஒளிமயமான எதிர்காலம் உன் உள்ளத்தில் தெரிகின்றது அப்படின்ற மாதிரிதான். உங்களுக்கு தெரியும், அங்க பாஸ் போலர்ஸ் எல்லாம் போலிக்க போட முடியாது பாகிஸ்தான்ல. ஒரு 6 ஓவர் போச்சு நியூ பால்லன்னா வச்சு டென்னு கட்டிடுவாங்கன்னு இவங்கள குத்து குத்துன்னு குத்துவாங்க எல்லாரும். ஒரு 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 லாஜிக்கே இல்லாத போலிங் போடுறாங்க போது அந்த ஆதில் ரஷீத் அட்லீஸ்ட் மிடில் ஓவர்ஸ்ல சப்போர்ட் பண்றதுக்கு இப்ப மொயின் அலி இல்லாம போயிட்டாரு. அவர் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், மேசிவ் வேல்யூ ஆடட் பிளேயர். அவர் ரிட்டையர் இருக்கும்போது என்ன பண்ணும், எவ்வளவு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஒரு ஸ்பின்னர்ஸை நீ உள்ள கொண்டு வராம இந்த ஓவர் டென்னு இவங்க கார்ஸ். இப்ப நான் தான் சொல்ல, இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. மிடில் ஓவர்ஸ்ல ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி இருக்கிற ஃபாஸ்ட் போலர்ஸ் was to support ஆதில் ரஷீத் from other end. இப்ப ஸ்ட்ராட்டஜி கொடுக்கணும்னு என்ன சொல்லுவேன், அவரோட 10 ஓவரை மில்க் பண்ணி ஒரு 55 ரன் அடி, வேற எதுவும் பண்ணாத. அந்த 55 ரன் வந்ததுன்னா சூனியம் தான் இங்கிலாந்துக்கு. they are going to have a very tough time in Pakistan. The only encouragement is Australia's bowling looks terribly weak with the absence of 3 bowlers. ன்றதுனால பேட்டிங் அட்லீஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவா இருக்கிறதுனால கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா பேட்டிங் ஆடினாங்கன்னா இங்கிலாந்து கேன் ஸ்டில் மேக் இட். ஆனா இந்த மாதிரி பேஸ் பால் கேஸ் பால்னாங்கன்னா I'm sorry, இதை பத்தி பேசி பிரயோஜனமே கிடையாது. They are going to end up losing terribly badly. Afghanistan can really consider themselves a real chance at the shot at semi-finals. தெரிஞ்ச பென் ஸ்டோக்ஸ் கூட மாட்டாங்களா? தமிழ்நாட்டு மானத்தை நீங்க தான் காப்பாற்றணும், தலைகீழாகத்தான் சம்மர் அடிக்கணும் அப்படிலாம் கூட மாட்டாங்களா? இல்ல சார், இப்படி சொல்லிதான் வந்து ரிட்டையர்மெண்ட்ல இருந்து அவரை 2023 வேர்ல்ட் கப்ல இருந்து கொண்டு வந்தாங்க. இஃப் யூ ரிமெம்பர் இட். ஓகே, அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, ஓடி என்ன ஆட மாட்டேன்னு. பட் அவர் எவ்வளவு ஒரு வேல்யூபிள் பிளேயர்ன்றது வேர்ல்டுக்கே தெரியும்ன்றதுனால கொண்டு வந்தாங்க. வந்தும் பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி பிகாஸ் ஆஃப் த பாடாவதி போலிங் அட்டாக், ஈவன் தோ மொயின் அலி வாஸ் தேர், சமாட்டி வாங்கினாங்க போது பென் ஸ்டோக்ஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் கோயிங் டு பி த சொல்யூஷன். இந்த பேட்டிங் லைனப் பாருங்க சார், என்ன நல்ல பேட்டிங் லைனப், எங்க குறை இருக்கு? ப்ரூக் அடிக்கவே இல்லையே, ஒரு மேட்ச் கூட அடிக்கவே இல்லையே ப்ரூக்.
அங்க அடிப்பாரு, செம்ம பேட்டிங் பிச்சு, அங்க கண்டிப்பா அடிப்பாரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஆல் ஆஃப் சடன் இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆறாங்கன்னு சொல்லிட்டு, யோ எல்லாரும் டிஃபென்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு, ஏ பாபர் அசாம் ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ், முகமது ரிஸ்வான் பேக் ஃபுட் டிஃபென்ஸ், அப்படி போக கூடாது. ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டோட ஆடுங்க. அட் த சேம் டைம் எல்லா பாலையும் அடிக்கிறேன், போலர்ஸ் பிரஷர்ல போடுறேன் அப்படின்றத விட்டுட்டு, ஒவ்வொரு ஃபேஸா அந்த பர்டிகுலர் கண்டிஷனுக்கு எப்படி வின் பண்ணணும், வாட் இஸ் அ பார் ஸ்கோர் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, தென் யூ கோ தேர் அண்ட் டேக் த கேம் டீப் டு 40 ஓவர்ஸ். தே புட் அ ஸ்கோர். இந்த bowling attack they want at least 20 or 25 runs more than the average winning score in Pakistan. அதான் அவங்க அடிக்கலன்னா, ஆதில் ரஷீதை நீங்க மிடில் ஓவர்ஸ் நெகேட் பண்ணீங்கன்னா, இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி ஹானஸ்ட் அபவுட். ஓகே சரி, இப்போ அந்த இந்தியன் ஸ்குவாடு ஃபைனல் பண்ணாங்கல்ல, அதான் இப்போ பூம்ரா போச்சு. நம்ம திருப்பி எல்லா ஸ்குவாடையும் டீட்டெயிலாக அசஸ் பண்ண தான் போகிறோம். இப்போ வாஷிங்டன் சுந்தர் தப்பிட்டாரு, ஆனால் இன்னைக்கு ஒரு கேம் கிடைச்சது, அங்கே கேம் கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஜெய்ஸ்வால் ஏன் உள்ளே வந்தார், ஏன் வெளியே போனார், இதை மட்டும் கொஞ்சம் சம பண்ணுங்க. அந்த ஸ்குவாட்ஸ்லாம் அப்புறமா இன்னொரு எபிசோட் தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். சார் வந்து ஒண்ணு நம்ம தளத்தலையே அடிச்சுட்டோம். பும்ரா போனா ஒண்ணு அர்ஷித் ராணா வரணும். பிகாஸ் ஆஃப் இஸ் கரண்ட் ஃபார்ம், the trust the management has gotten him and he has delivered. He deserve to be there. இல்லன்னா அலெக்ஸ் பாண்டியன், டிஎஸ்பி சார், ரெண்டு பேர்ல யாராவது அவர் வந்தது ரொம்ப கரெக்ட். இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். முதல்லயே ஸ்குவாட செலக்ட் பண்ண போதே நான் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் குறி வச்சேன். ரெண்டு பேரும் ஒரு மேட்சும் ஆட மாட்டாங்க. ஒன் இஸ் கோயிங் டு பி யசஸ்வி ஜெய்ஸ்வால், செகண்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி வாஷிங்டன் சுந்தர் அப்படின்னு ரொம்ப கிளியரா சொன்னேன். அதை நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. வாஷிங்டன் சுந்தர் ஏன் ஆட மாட்டாங்க? தி காட் டூ ஆல்ரவுண்டர்ஸ், போலிங் வெல் ஒரு பேட்டிங் வெல். அந்த அக்ஷர் பட்டேல் அதுக்கப்புறம் ஜடேஜா அப்படின்ற ஒரு பெரிய கதவை உடைச்சிட்டு வாஷிங்டன் சுந்தரால வர முடியாது. நோ சான்ஸ் ஆஃப் பிளேயிங் அப்படின்றதுனால பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா நம்பர் 8 தான் அது பண்றாரு. அக்ஷர் பட்டேல் இஸ் பேட்டிங் அட் நம்பர் 5 அண்ட் பினாமினல். ஸோ வாஷிங்டன் சுந்தர் அன்பார்ச்சுனேட்லி இஸ் கோயிங் டு பி a tourist. ரெண்டாவது சுப்மான் கில்ல நீங்க வைஸ் கேப்டனா போட்டிருக்கீங்க அப்படிங்கும் போது, ஈவன் தோ இஃப் ஹி ஃபெயில்ஸ், எஸ் ஜெய்ஸ்வால் ஹஸ் காட் நோ சான்ஸ் டு கெட் இன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இதெல்லாம் ஒரு ராக்கெட் சயின்ஸே கிடையாது, ஒரு சின்ன லாஜிக் நான் சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவங்க பண்ணது ரொம்ப கரெக்ட். வருண் சக்கரவர்த்தி டிசர்வ் டு பி தேர். இப்ப ஜெய்ஸ்வால் என்ன தப்பு பண்ணாரு, அவர் எவ்வளவு மனமுடைஞ்சு போயிருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஸ்குவாட்ல இருந்து வெளியே இருக்கிறது அது வாஷிங்டன் சுந்தரா இருந்தாலும் ஐ வுட் பி கிரைங் ஃபார் ஹிம். நான் என்ன சொல்றேன்னா, பொறுமையா யோசிச்சு டீமை செலக்ட் பண்ணுங்க. வாட் இஸ் நீடட்? ஒரு ப்ரொவிஷனல் ஸ்குவாட்னு சொல்லிட்டு ஒரு 15 பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டு, இப்ப நீங்க வந்து ஜெய்ஸ்வாலுக்கு ஒரே ஒரு மேட்ச் தான் சான்ஸ் கொடுத்தாங்க. நல்ல பால் வந்து பேக் ஃபுட் போயிட்டு நிக்கு அவுட் ஆயிட்டாரு. இஸ் தட் த ரீசன் ஃபார் யூ ஆர் யூ சைட்லைனிங் ஹிம்? நோ, பிகாஸ் ஆல் ஆஃப் அ சடன் யூ ஃபைண்ட் சுப்மான் கில்ஸ் ஃபார்ம் இஸ் டெரிஃபிக். பெரியப்பா இஸ் கேப்டன், அவரு ஒரு செஞ்சிட்டாரு செகண்ட் ஓடி அப்படிங்கும் போது ஜெய்ஸ்வால் ஆடுறதுக்கு சான்ஸே இல்ல. அந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நீங்க வருண் சக்கரவர்த்தி எடுத்துட்டு வரீங்க. அது வந்து தப்பான இது கிடையாது. பட் ஏன் இதை பண்றீங்க? அதை தான் நான் சொல்றேன். இப்போ கில்ல நீங்க வைஸ் கேப்டனா போடுறீங்கன்னா, வாட் இஸ் த சான்ஸ் ஆஃப் யசஸ்வி ஜெய்ஸ்வால் பிளேயிங்? ஜீரோ. இப்ப அக்ஷர் பட்டேலும் ஜடேஜாவும் certainty in the playing 11 with one spinner either Kuldeep or Varun going to be in, what is the chances of Washington Sundar playing? Zero. அப்படிங்கும்போது ஏன் இதை பண்றீங்க? நான் என்ன சொல்றேன், ஐ புட் மை ஹேண்ட் அப் அண்ட் சே வெல் டன் டு தி செலக்டர்ஸ். அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஒரு சின்ன பையனோட மனசை உடைச்சிட்டீங்க பாருங்க, அதை நான் வந்து மன்னிக்கவே மாட்டேன். ஐ எம் வெரி சாரி. சரி, அவருக்கு டைம் இருக்குது அப்படி தான் சொல்லணும். பட் அவங்க எடுத்து வெளியே குறைச்சிட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. வெரி இதுதான். இதுக்கு பதிலாக ஜெய்ஸ்வால் வந்து ஆரஞ்சு கேப் அடிப்பார் பாருங்க ஐபிஎல்ல, அப்படின்ற ஒரு நல்ல, நானும் பிக் ஃபேன் ஆஃப் ஜெய்ஸ்வால். பட் அன்ஃபார்ச்சுனேட் தான் இது. என்ன பண்ணுறது, வி ஹவ் டு மூவ் ஆன். சரி, வருண் சக்கரவர்த்தியே இப்போ விளையாடுவாங்களா? ஏதோ காஃப் இன்ஜுரிங்கிறாங்க. இன்ஜுரிக்கு அதாவது இவனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனேவா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இன்ஜுரிக்கு வந்தவருக்கு இன்ஜுரியாவா? அது அதனால காஃப் இன்ஜுரிங்கிறாங்களே பீடா, காஃப் சோர்னஸ்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது காஃப் சோர்னஸ், டியர் மசில் டியரோ எதுவும் கிடையாது. காஃப் சோர்னஸ் அப்படிங்கும் போது ஓகே, லெட் அஸ் நாட் ரஷ் இன் டு த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு. இந்தியா வந்து 20ஆம் தேதி தான் ஆடுறாங்க. ஓகே, அப்படிங்கும் போது மோர் தென் a week's டைம் இஸ் தேர். ஒரு காஃப் ஸ்ட்ரெயின். இப்ப சார், நான் டாக்டராக விரும்பல, நான் இன்னைக்குமே எனக்கு தெரியாத டொமைனை குல்தீப் நல்லா தானே போட்டாரு. இல்ல, அதுக்கு அப்புறம் வரேன். நீங்க டாக்டர், உங்களை கேட்கிறேன். காஃப் ஸ்ட்ரெயின் வித்தவுட் அ மசில் டியர், வாட் எவர் லிட்டில் ஐ நோ பீயிங் வித் இன்டர்நேஷனல் டீம் ஃபார் மெனி இயர்ஸ், ரெக்கவரி பீரியடுங்கிறது 3-4 நாள் ஆகும். சோ அப்படி அது ஒத்துக்கிறீங்கல்ல? நான் சொன்னது கரெக்ட் தானே? அப்படிங்கும் போது they want to play it safe by not really getting him when he's have that strain. மசில் டியர் எதுவும் இல்லைன்றதுனால will be fit on time for the first game on the 28th.
அப்படி இன்னைக்கு குல்தீப் யாதவ் பியூட்டிஃபுல்லா போட்டாரு, கிளாசிக்கலா போட்டாரு. அதனால வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி அவர் கொஞ்சம் அந்த சோர்னஸ் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, they will still start with Kuldeep Yadav and rest him and then play him against Pakistan and New Zealand. அதனால வந்து இந்தியா வந்து எந்த விதத்திலையும் they are not going into Champions Trophy with any kind of doubt whatsoever. கோலி ரன் அடிக்கணும்னு நினைச்சோம், பெருசா அடிக்கலனாலும் அவரால் திருப்பி நான் வந்துருவேன் அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் தெரிஞ்சது. பெரியப்பா அடிச்சிட்டாரு, ஐயர் அடிச்சிட்டாரு, கில் அடிச்சிட்டாரு, அக்ஷர் பட்டேல் அடிச்சிட்டாரு, KL ராகுல் இன்னைக்கு வந்து ஒரு காட்டு காட்டிட்டாரு. ஜடேஜா இஸ் bowling brilliantly, ராணா இஸ் bowling brilliantly, வருண் இஸ் bowling brilliantly, குல்தீப் இஸ் bowling brilliantly, ஹர்ஷதீப் சிங் இஸ் ஸ்ட்ரைக்கிங் அப் ஃப்ரண்ட். அவங்க ஒரே இது என்னன்னா, ரெண்டே ரெண்டு சீமர் ஆடுறாங்கன்னா அது சைடு வகை எடுத்து சாஃப்டா பேசுற சரத்பாபு ஷனியா இல்லைன்னா அர்ஷித் ராணாவானா. இப்போ நீங்க பிக்கஸ்ட் வெரி குட் ஹெட்டேக் டு ஹேவ் when Archit Rana, the young Archit Rana, was just emerged into the international series competing with Shami அப்படின்னா இட்ஸ் a very good sign. இப்போ ஷமிக்கு பதிலா அர்ச்சித் ராணானா இட்ஸ் நாட் அ பேட் சைன் அட்ன்றதுனால இந்தியா வில் கோ இன்டு சாம்பியன்ஸ் டிராஃபி வித் ஆல் பேசஸ் கவர்டு. வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் மேட்ச் பிட்ட ஆளேனாலும் கூட he has not going to get bothered by any means என்றதுதான் என்னோட தாழ்மையான கருத்து. ஓகே, பாப்பா என்ன ஆகுதுன்னு. சரி, கொலம்போல ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்களேன். இன்னும் இப்படி முன்னாடியே அவுட் ஆயிருக்கணும் போயிடா. நீங்க கமெண்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்றீங்க, பேட்டிங் அடிக்கணுமே, பேட்டிங் அடிக்கிறதுக்கும் ஆள் இல்லையே. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தட் இஸ் வாட் வி ரிஃப்ளெக்டட், தட் இஸ் வாட் வி ரிஃப்ளெக்டட். மேத்யூ பட் ஆனா ஷாட் இன்னொன்னு சொல்லலாம்ல, இவங்க ஹெட் மேக்ஸ்வெல் இங்கிலீஷ்லாம் நீங்க ரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, அதையும் சொல்லலாம்ல. ரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. உங்களுக்கு வந்து நீங்க அவங்க உள்ள இருந்தாலும் பாத்தீங்கன்னா மேத்யூ ஷாட் வந்து அவரும் இப்பதான் உள்ள வந்திருக்காரு. ஈவன் தோ இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் அன் யங்ஸ்டர், இஸ் நியூ டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட். ஓகே, இப்போ உங்களுக்கு மேக்ஸ்வெல் பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் ஆளாம், அவரு லியம் லிவிங்ஸ்டனோட அடுத்த வருஷன். அதனால வந்துட்டு அவங்களுக்கு பெரிய அடி எங்க வாங்கினாங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் ரிட்டர்ன் ஆயிட்டு ஹேரன் ஹார்டி. இந்த ஹேரன் ஹார்டி எப்படின்னா அவரு புதுசா இன்டர்நேஷனல் சீன்ல வந்திருக்காரு. கேன் போல், கேன் பேட், வெரி குட் டேலண்ட். அப்படிங்கும் போது அந்த டீமும் பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா இட்ஸ் ஓவர் ரிலையன்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் ஸ்டீவ் ஸ்மித். இப்ப வந்து டிராவிஸ் ஹெட் வந்தோடனே டப்பு டிப்புன்னு அடிக்குதான் போறாரு. டிராவிஸ் ஹெட் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்டையர் பர்டன் வில் பி ஃபாலிங் ஆன் ஸ்டீவ் ஸ்மித். அவங்க எப்படி வேணாலும் போகும். இப்ப மேட்சஸ் ஆடிட்டு இருக்காங்க கராச்சில எல்லாம், உங்களுக்கு பிச்சு கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு அப்படின்னா ஒன்னே ஒண்ணு பாத்துக்கோங்க, அவங்களுக்கு நியூ பால்ல ஸ்ட்ரைக் பண்ற ஆளுங்களும் கிடையாது. என்ன வேணா சொல்லுங்க, ஸ்பென்சர் ஜான்சன், ஷானா பட்டுனுங்க, பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், ஜோஷ் ஹேசல்வுட், இவங்களோட தயவு செஞ்சு யாரையுமே கம்பேர் பண்ணாதீங்க. அகைன் இப்ப இங்கிலாந்து எப்படி மாட்டுறாங்களோ அதே மாதிரி அவங்க மாட்டுவாங்க. ஆடம் ஜாம்பா வந்து மிடில் ஓவர்ஸ்ல 10 ஓவர்ல விக்கெட் எடுக்கலன்னா வச்சு குமுறி விட்டுருவாங்க இந்த போலிங் அட்டாக்க. குயிக்கா அவங்களுக்கு டிராவிஸ் ஹெட் அவுட் ஆயிட்டோம்னா அவங்களும் கஷ்டப்படுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த 3 பிளேயரு பிளஸ் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ்ங்கிறது மிக மிக பெரிய ப்ளோ. இதுதான் அட்வான்டேஜ் சவுத் ஆப்பிரிக்கா ஷுட் டேக். நீ என்ன சொல்றது, அவங்ககிட்டயே நான் தோப்போன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் சவுத் ஆப்பிரிக்கா போல்டானாங்கன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த குரூப் தான் என்னை பொறுத்த வரைக்கும் வீக்கஸ்ட் குரூப். ஓகே, ஸோ அப்போ எல்லாம் இன்னும் கம்மிங் டேஸில் பார்க்கலாம் போயிடா. டீம் சேஞ்சஸ் எல்லாமே இப்போ இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான்லாம் கொடுத்துட்டாங்க. மற்ற டீம்ஸும் ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சோன்னா அதுக்கு தனியாக ஒரு எபிசோட் பார்க்கலாம். பாகிஸ்தான் வேறு சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்க போகிறாங்க. ஆகா சல்மான், ரிஸ்வான் செம்ம பார்ட்னர்ஷிப்பு. ஸோ அதுவும் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இன்ட்ரெஸ்டிங்காக we are பில்டிங் அப் டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி. இன்னும் ஐ திங்க் வில் கிவ் இன் மோர் கண்டென்ட்டு. உங்கள் ஃபைனல் தாட் சொல்லிடுங்க, we can க்ளோஸ். இதை விட வந்து as a இந்தியன் ஃபேன் நீங்க ஹாப்பியா இருக்க முடியாது. அகைன் ஐம் டெல்லிங் யூ, ஐ வில் புட் a thumbs up to the selectors for taking the right squad. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு பையனோட மனசா உடைச்சிட்டீங்களேயா, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம். பட் சேம் டைம் நான் ஒரு எமோஷனலா ஆளு, அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நான் பார்ப்பேன். ஒரு பிளேயர் வந்து ஒரு கார்னருக்கு போயிடக்கூடாது. என்னை வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்ப டிராப் பண்ணிட்டீங்களே, எதுவுமே தப்பு பண்ணாம, அப்பார்ட் ஃப்ரம் தட் செலக்டர்ஸ் have done the right job in the right team. even though they have one spinner more, தட் இஸ் வாஷிங்டன் சுந்தர். அதுக்கு வாஷிங்டன் சுந்தரே டிராப் பண்ணி யசஸ்வி ஜெய்ஸ்வாலை வச்சிருந்தாலும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் இஸ் நாட் கோயிங் டு கெட் a கேம் டைம். அவரோட மனசு உடையாதா? வாஷிங்டன் சுந்தர் மனசு உடையாதா? இல்ல, அததான் சொல்றேன் நான், யாருக்கு பண்ணியிருந்தாலும் ஸ்டூட் அப் ஃபார் தம். நியாயம்னா அதுக்கு நம்ம வந்து நிக்கணும். அதனால வந்து இந்த 2 பேருமே நீங்க பாத்தீங்கன்னா உள்ள ஃபிட்டே ஆகாது அப்படிங்கும் போது கொஞ்சம் யோசிச்சு எடுத்துக்கலாம். பட் செலக்டர்ஸ் ஆஃப் டன் த ரைட் திங். ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து வில் ஹேவ் a tough time there. பாகிஸ்தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. பாகிஸ்தான் ஜெயிச்சாங்கன்னா கான்பிடன்ஸ் will be very high. சேசிங் 350 இஸ் நெவர் a joke in ODI. திருப்பி வருவோம், திருப்பி வந்துட்டு குரூப் வைஸ் வந்து அனலைஸ் பண்ணுவோம், யாருக்கு இப்ப ஆஃப்டர் அப்டேட்டட் ஸ்குவாட் சான்சஸ் இருக்கு அப்படின்னு. We'll come back for that episode to entertain you with your very own octopus. Until we come back for that episode,
தேங்க்ஸ் அ லாட் அண்ட் பை பை.